உனக்கான ஒரு வாசல் திறந்திருப்பது அறிவாயா? அதற்கான வழி வாசல் மறைந்திருப்பது புரியலையா? உனக்கான ஒரு வாசல் திறந்திருப்பது அறிவாயா? அதற்கான வழி வாசல் மறைந்திருப்பது புரியலையா? உனக்குள்ளே என்னை தேடும் காலம் இது. உயர்வுகள் உருவாகும் நேரம் இது. உனக்குள்ளே என்னை தேடும் காலம் இது. உயர்வுகள் உருவாகும் நேரம் இது. நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும். எனது தயவுகள் இன்று பிறக்கும். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த கால வேளையிலே அருமையான இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்மை நேசிக்கிற தேவன் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்படி வாஞ்சித்து நம்மை அழைக்கிறார். எப்படி அவர் மரணத்தை 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறாரோ அதே போல ஒரு வெற்றியுள்ள நிலையை நாம் அடையும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனுடைய இந்த உன்னதமான ஒரு அழைப்பு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு? நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கின்ற ஒரு நிலையை நோக்கி தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவருடைய தரிசனத்துக்காய் நன்றி, தரிசன விதையாக என்னையும் எங்களையும் அழைக்கிறீர், அதற்காய் நன்றி. இந்த ஆண்டவரே தேவ ஊழியர்களுடைய சங்கமத்துக்காய் நன்றி. இப்படி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்து இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய தரிசனத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோசப் அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபத்தை செய்வார்கள். அதன் பிற்பாடு பாஸ்டர் ஜெயபால் நம்மை ஆராதனையில் வழி நடத்துவார்கள். ப்ரைஸ் காட். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த காலையில் தரிசன விதைகள் ஆமென் தரிசனம் நோக்கி ஆமென் அது கொடுக்குற எவன் டிவி ப்ரோக்ராமுக்காக நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி இந்த ஆரம்பத்தை கர்த்ததாமே நடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்ட நம்முடைய வார்த்தையின்படி ஆதியிலே தேவன் கர்த்தாவே வானத்தை பூமி உண்டாக்கி தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினதை வேதம் சொல்லுகிறது. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் ஒழுங்கின்மையாக இருந்தது ஒழுங்காய் மாறினது. ஆண்டவரே கர்த்தாவுடைய வார்த்தையின்படி இருளாக இருந்தது வெளிச்சமாய் மாறினது. ஆண்டவரே எல்லாவற்றையும் நல்லதென்று கண்ட தெய்வம் ஆவியானவர் நீங்கள் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் அசைவாடுங்க. ஆரம்பம் முதல் முடி பரிந்தும் பரிசுத்த ஆவியானவரே இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பாடல் வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே ஆராதனையில் மகிமையாய் நீர் இடைப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இப்படி மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே வருகிற ஒவ்வொருவரையும் இப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைவோடு கூட இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த ஹெவன் டிவி தரிசன விதைகளை குறித்து ஆண்டவரை ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கர்த்தாவை நடத்தும்படியாய் ஆண்டவரே அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டு வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே பூமியில் இருவர் ஒருமனப்படும் பொழுது அதை பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை நான் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறீரே. ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் கேட்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர்
நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாட போகிறதுக்காக நன்றி. ஜெபத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்காக கூட ஜெபிக்கிறேன். வார்த்தையை கர்த்தாவே நீங்கள் பேசுங்க. இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மாம்சமோ கர்த்தாவே சுயமோ வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே முழுக்க நீங்கள் ஆளுகை செய்து வந்துடுற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரை நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இப்படி கரத்தில் எல்லாவற்றையும் பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று பார்க்கும் பொழுது அந்த சிலருக்கு தேவன் கொடுக்க வேண்டிய நன்மையை அவர் நிச்சயமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடினால் நன்மைகள் குறையாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எபினேசராய் அவர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனிமேலும் நம்மை ஏந்தி சுமந்து நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்தபடியினாலே தாவீது அழகாய் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். உண்மையாகவே இந்த தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையை மாத்திரமே செய்திருக்கிறார். அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. வேதம் சொல்வது, நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிகிறாரே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு சில பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உன் பாதத்திலே, மண்டியிடுவே உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை,
என் துணையாளரே ஆராதனை. சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறிப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் மறந்து போக மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் கர்த்தருக்காக செய்கிற கிரியைகளை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கக்கூடிய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் திறந்துட்டாருன்னா அதை யாராலும் பூட்ட முடியாது. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்து அதை அழகு பார்க்கிற தேவன். ஆமென். வேதம் சொல்வது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யார் விரும்புகிறாங்க? நம்ம உறவுகள், நம்ம பெற்றவங்க, நம்ம நண்பர்களோட யார் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. நீ நன்றாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் எங்களுக்கு இந்த மாதம் வாக்கு கொடுத்தாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நம்ம உலக பிரகாரமாய் ஓடி ஓடி உழைத்தா கூட அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வேதம் சொல்வது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் நிறைவாக இருக்கும், அதில் வேதனைகள் வராது, அதில் போராட்டங்கள் வராது. அல்லேலூயா. இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள், கொண்டு போயிட்டு எங்கே கொடுப்பாங்க? மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் கொடுக்குறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்துல வாசல்கள் திறக்கப்படும், சுக வாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் உன் எல்லையை பெரிதாக்க போகிறார். கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டுடைய சமூகத்துல பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாளே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாளே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை. சேர்ந்து இயேசுவை நம்புவே, இயேசுவை
நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே நம்புவே இயேசுவை. சொல்லுங்க வாயை திறந்து. ஆமென். இயேசுவை நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிற ஒரு கரம் உண்டு. நம்மை தேற்றுகிற ஒரு கரம் உண்டு. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு கரம் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா அது கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு நிந்தனையான காரியங்கள், அவமானங்கள், இவைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சுகவாழ்வு துளிர்க்குன்னு சொல்றாருன்னா அது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த தெய்வத்திற்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனையும் பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைஞ்சிச்சு, அவைகள் வெட்கப்படவில்லையா. அல்லேலூயா. நம்ம மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாந்த நாட்கள் தான் உண்டு இல்லையா? அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க நன்மை செய்வாங்களா, இவங்க நம்ம கடைசி வரை இருப்பாங்களா, இப்படியே நம்முடைய யோசனைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவரை என்றைக்கு நாம் உறுதியாய் பற்றி கொள்கிறோமோ, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது ஒரு பக்தன் இப்படியாய் பாடுறான், 100க்கு 100 நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக நான் தலை குனியக்கூடாதப்பா. நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தி விட மாட்டார். ஆமென். சத்துருக்களோடு கூட அவர் போராடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு யாரெல்லாம் சத்துருவாய் எழும்புகிறார்களோ அவர்களை விசாரிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது எழுதுறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார்னு சொல்லிட்டா அந்த விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ பயப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் வேதம் சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்க. நம்ம அப்படியே எழுந்து நிற்போமே.
கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஆராதிக்கலாம். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் யோசிங்க. அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் நீங்க இப்ப பெற்றுக்கொள்ளும்படி, அந்த பிரசன்னத்திற்குள்ளாக நாம் மூழ்கும்படியாக அர்ப்பணிப்போமே. ஹல்லேலூயா. ஓ தேவ கரம், தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவரே எங்களை நிரப்பட்டோம், எங்களை நிரப்பட்டோம், எங்களை நிரப்பட்டோம் அப்பா. ஓரிகா தூரா கபௌரியா சந்தரலபா. இந்த இடம் முழுதுமாக உங்களுடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வருகிற பிள்ளைகள், வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே சரீரத்துல உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒரு தெய்வீக மகிமை இறங்குவதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். பலம் அல்ல, பராக்கிரம் அல்ல, அப்படி ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறீர். தேவ ஆவியினாலே எங்களை நடத்துங்கப்பா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இதனா பௌரியா சந்தரலா துரலபா கத்திரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி. நீ செய்த நன்மைகளுக்காக, நீர் எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்தபடியினாலே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நான் பாவத்தெல்லாம் அகற்றி விட்டேன். மகனே, மகளே, ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்களேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. ஆமென். தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. சொல்லுங்க வாயை திறந்து. ஆமென். எஸ் எஸ். கர்த்தர் சந்தோஷப்படுவாரு, பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவாரு. ஆமென். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீ. உணர்ந்து பாடுங்க. எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு மனக்கரலபா. ஓ அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு, இன்னும் ஆர்வமாய் அன்பு. ஓ இன்னும் இதனரலபரலபா. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஜீசஸ் ஓடு அன்பு கோருவே. ஆராதனை,
ஆராதனை சதரலதரலபா. இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, இந்த வல்லமை ஊற்றப்படட்டும். சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை 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 ஆராதனை. நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என்ன சோர்ந்து போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா சோர்ந்து போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலே அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, இடம் யாவருக்கோ ஹல்லேலூயா. ஆமென். நம்பிக்கையானவரே, நம்பிடம் யாவருக்கும் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் ஹல்லேலூயா காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உண்மையாகவே நீங்க யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க தலை குனிந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்த போகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. பந்தி ஆயத்தப்படுத்திட்டாரு. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வெறுமையாய் வந்திருக்கிறார். உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பும்படியாக நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். தாயின் கருவிலே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நீ போகும் இடத்துல எல்லாம் என்னுடைய சமூகத்தை வைத்து நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். பலன் கொண்டு திடமனதா இரு, சோர்ந்து போகாது. உபத்திரம் வரும், போராட்டம் வரும், ஆனால் அது எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பேனே. உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நான், உன்னை வழி நடத்துகிற கர்த்தர் நான், உன்னை ஒவ்வொரு நாளும் போஷித்து உன்னை திருப்திப்படுத்துகிற தேவன் நான் என்பதை நீ அறிந்து கொள். உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் கொடுப்பேன். உன் கண்ணீரை, உன் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியுமே. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ நினைக்கிற ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. உன் கண்ணீரை துருத்தில் அளவா வைத்திருக்கிறேன். கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன்னை நான் குணமாக்குவேன், உன்னை நான் தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். பொல்லாங்கின் கரத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். இன்றைக்கு நீ படுகிற உபத்திரவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை நான் கொடுக்க போகிறேன். இது மனுஷனால கூடாது, என்னால் கொடும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை அறிந்து கொண்ட ஜனங்களுக்கு என்னுடைய ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், பிள்ளைகளோடு கூட இணைந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோமே.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோமே, உம்முடைய துதியை நாங்கள் உயர்த்திருக்கிறோமே. நீர் மகிமைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கூடுகையின் நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. நீர் மகிமைப்படும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வெறும் 10 ரூபாய்க்கு டேஸ்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் லஞ்ச், அதுவும் நம்ம நாஞ்சில் நாட்டுல. எஸ், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிமகுடமாய் 2025 ஆகஸ்ட் 15 முதல் ஹெவன்ஸ் கார்டன் உணவு, உறைவிடம், முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு, உழைப்போருக்கான 10 ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு, தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு ஹெவன்ஸ் கார்டன். இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 7397717397. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று